வணக்கம் மக்களே. இபிஎஸ்க்கு எதிராக தனி அணியை உருவாக்கும் பாஜக, நால்வருடன் இணையும் அதிமுக முக்கிய புள்ளி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பீகாரை தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனது அடியை எடுத்து வைத்துள்ளது பாஜக. பீகாரில் பெற்ற மாபெரும் வெற்றியை தமிழகத்திலும் பெறும் என பாஜகவினர் கூறி வருகின்றனர். இதற்காக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. பாஜக தமிழகத்தில் காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் அனைவரும் தேவை. ஆனால் பாஜகவின் எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அதிமுகவில் இருந்து இபிஎஸ்ஆல் வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் போன்ற நால்வரும் ஒரு அணியாக திரண்டு அதிமுக தலைமைக்கு எதிராக நிற்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நால்வர் அணி உருவாக பாஜக தான் காரணம் என்றும் பலர் கூறி வந்தனர். அது ஏனென்றால் அதிமுக பல பிரிவுகளால் இருந்தால் தமிழகத்தில் அதிமுகவின் வாக்குகள் சிதறும். இது பாஜகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக பிரிந்தவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவில் இன்னும் மீதமிருக்கும் முக்கிய தலைவர்களை இந்த நால்வர் அணியுடன் இணைத்து விட்டால் இபிஎஸ் பலவீனமடைந்து விடுவார். அப்போது வேறு வழி இல்லாமல் அவர்களை அதிமுக கூட்டணியில் சேர்த்துதான் ஆக வேண்டும். இதுதான் பாஜகவின் திட்டம் என்று தகவலும் பரவியுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்ததுதான் புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரனின் பதவி விலகல். இவர் சில தினங்களுக்கு முன்பு கட்சி பணியை தொடர முடியாத காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் போன்ற எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அதிமுக தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதன்பின் இவர் எந்த கட்சியிலும் இணைய மாட்டார் என்றும் பலரும் கூறி வந்த சமயத்தில் தற்போது அவர் பாஜகவில் இணைய போவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. பாஜகவில் இணைந்த சில தினங்களில் இவர் நால்வர் அணியுடன் இணைந்து இபிஎஸ்க்கு எதிராக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவின் இந்த முயற்சி இபிஎஸ்ஐ கீழிறக்குவதற்கான திட்டம் என்றே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தகவல் தான் இபிஎஸ்க்கு எதிராக தனி அணியை உருவாக்கும் பாஜக, நால்வருடன் இணையும் அதிமுக முக்கிய புள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இபிஎஸ்க்கு மற்றும் ஒரு பேரதிர்ச்சி உள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் விறுவிறுப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக குறியாக இருக்கிறது. இதற்கு இபிஎஸ் ஒத்து வராததால் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பழைய பிளானுக்கு பதிலாக தற்போது பாஜக புதிய ஸ்கெட்ச் ஒன்றை போட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் சீட்டுகளில் சிலவற்றை பிரிந்திருப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று திட்டம் இருக்கிறதாம். இதனாலேயே அதிமுகவிடம் பாஜக 50 சீட்டுகளை கேட்கிறது என்றும் கூறுகின்றனர். மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.